ஆனால் மதம் காரணமாக போராடுவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். இஸ்லாமுக்கு வந்த பெண்கள் உண்மையா என்று சோதிக்க வேண்டும். உண்மையானவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்க அனுமதி. சூரா சாஃப் தொடர்கிறது. செய்யாததை சொல்லும் மக்களை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ்வின் வழியில் ஒழுங்காக போராடுபவர்களை அவர் நேசிக்கிறார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை முன்கூட்டியே அறிவித்தார்கள். அஹ்மத். சூரா ஜுமா தொடங்குகிறது. அல்லாஹ் நபியை அனுப்பி குர்ஆனை சொல்லிக் கொடுக்க, மனிதர்களை தூய்மைப்படுத்த, அறிவை கற்றுக் கொடுக்க ஜுமா தொழுகைக்கான அழைப்பு வந்தால் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு செல்ல வேண்டும். தொழுகைக்கு பிறகு வாழ்வாதாரம் தேடலாம். சூரா முனாஃபிகூன் தொடர்கிறது. முனாஃபிக்கள் வெளியில் நம்பிக்கை காட்டினாலும் உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ் எச்சரிக்கை. செல்வமும் பிள்ளைகளும் அல்லாஹ்வை மறக்க வைக்க கூடாது. மரணம் வரும் முன் தானம் செய்யுங்கள். சூரா தகாபுன் தொடக்கம். நியாய தீர்ப்பு நாள். நம்பிக்கையாளர்களுக்கு லாபம், மறுப்பவர்களுக்கு இழப்பு. உங்கள் குடும்பம் சில நேரங்களில் அல்லாஹ்வை விட்டு தடுக்கலாம். கவனமாக இருங்கள். செல்வமும் பிள்ளைகளும் ஓர் சோதனைதான். சூரா அத்தலாக் தொடக்கம். விவாகரத்து விதிகள். இத்தத் காலம் கடைபிடிக்க வேண்டும். அந்த காலத்தில் பெண்களை வெளியே அனுப்பக்கூடாது. கர்ப்பிணி பெண்களின் இத்தத் குழந்தை பிறக்கும் வரை. கணவன் அந்த காலத்தில் செலவுகளை வழங்க வேண்டும். சூரா தஹரீம் தொடர்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிகளுக்காக சில அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்ததை அல்லாஹ் திருத்துகிறார். ஒரு இரகசியத்தை பகிர்ந்த சம்பவம் கூறப்படுகிறது. அம்மா ஆயிஷா, அம்மா ஹப்சா. அல்லாஹ் எச்சரிக்கை. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள். உண்மையான தௌபா செய்யுங்கள். நபி நூஹ் மற்றும் நபி லூத் அவர்களின் மனைவிகள் நம்பிக்கையற்றவர்கள். பிபி ஆசியா ஃபிர்அவுனின் மனைவி மற்றும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த நம்பிக்கையாளர்கள் ஆவார்கள். 28ஆம் ஜூஸ் முடிவுரை. இந்த ஜூஸ் நமக்கு கற்றுக் கொடுப்பது உண்மையான ஈமான் முக்கியம். குடும்பம், செல்வம் சோதனை. நல்ல நடத்தை, ஒழுக்கம் அவசியம். அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும். அன்பான நண்பர்களே, தானம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவிடுங்கள். செலவிடுவது